மக்களே 11th எபிசோடுக்கு பேரலாம். போன எபிசோட்ல யாருன்னு பார்த்தா ஒரு நேமிக்கன் வந்தாரு, வந்துகிட்டே இருக்காரு. பார்த்தவங்க பாத்துட்டாங்க, இங்க பார்ட்ட ஒரு நேமிக்கன் வராருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் படுக்கு சிரிச்சுக்கிட்டே வராரு. அவர் வரது பார்த்துட்டு இவங்க பிளைட் விட்டு இறங்கிட்டாங்க. யாரா நீங்க, நம்ம ஊர்ல புதுசா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா கோகு முன்னாடி போய் நின்னுட்டு இருக்கான். நீங்களும் நேமிக்கன் தானே, நீங்க இங்கதான் வாழ்றீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே டிராகன் பால பார்த்துட்டு டிராகன் பால்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. டிராகன் பால்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. டென்ஷன் ஆயிட்டான். யாரா அந்த கோமல்னு சொல்லிட்டு வெஜிடா கேட்டுக்கிட்டு இருக்கான். விளையாடாதீங்க, நீங்க நடிக்கிறீங்க சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் சொல்றான் பிக்கல்லோ. லெஜெண்டரி நேமிக் நேவா தானே நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாரியர் நேமிக்கா, நீ ரேர நாள் நீ எங்கடா இங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. உன்னை பகல காட்டர்ஸ் மாதிரியே தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. காட்டர்ஸ் எங்க அப்பா தான் சொல்றான் பிக்கல்லோ. நீ யாரான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. என்னோட பேரு பிக்கல்லோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க எதுக்குடா நீங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும் நாங்க இங்க எதுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு, தெரியாமலையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் நாங்க சின்னதா மாறினதுக்கு காரணமே நீங்க தான். டிராகன் பால வச்சு எங்களை சின்னதாக்குனது நீங்க எனக்கு தெரியும் சொல்றான். கேட்டோன்னே வெஜிடும் கோகு முழிக்காங்க. நீங்களான்னு சொல்லிட்டு டிராகன் பால யூஸ் பண்ணாரு சொல்லிட்டு கோகு என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். மிக் உனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காம எங்களுக்கு சின்னதாக்கிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பிக்கல்லோ. இது கோமாவோட ரெக்வஸ்ட், அதனாலதான் பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டீமம் வேர்ல்டுக்கு வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை எல்லாம் சின்னதாக்கிட்டு வந்தாங்க. நீங்க பிரச்சனை கூட நினைச்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் கோமா பாத்துக்கிட்டே இருக்கான். வேற அவர் சின்னதாக்கிட்டாரு. ஓகே, இதுவே வேற ஏதாட்டு விஷயம் கேட்டிருந்தாருன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா தேவையில்லாம எல்லாத்தனமா கேக்குறான்னு சொல்லிட்டு அந்த நேமிக் பேத்துக்கிட்டு இருக்காரு. டெண்டே கடத்தவன் முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும்லான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. டெண்டேவா? ஆமா, அந்த சின்ன பையன் தானே, அவனை கடத்துவான்னு சொல்லி நான் பிடிட் தான் பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு தூக்கிட்டு வந்தோம்னா எர்த்தோட டிராகன் பால உங்களால யூஸ் பண்ண முடியாதுல, அதனாலதான் தூக்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு டெண்டைய கொண்டாங்க. நாங்க என்ன பண்ணு சொல்லிட்டு பிக்கல்ல கட்டிக்கிட்டு இருக்கான். டெண்டே எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல கொல்ல மாட்டாங்க. நேமிக்கன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரிசிசியன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். கோமா அந்த இல்லைக்கெல்லாம் போக மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நேவா. ஆனா நீங்க டீமன் வேர்ல்ட்ல உள்ள டிராகன் பால எடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நாங்க ஆல்ரெடி டிராகன் பால எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோகு. நாங்க டெண்டையும் காப்பாத்தும், அடல்ட்டா சீக்கிரம் மாறும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டிராகன் பாலே அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு ஹார்ம்டா எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, நாங்க டிராகன் பால் எல்லாம் கலெக்ட் பண்ணி சீக்கிரம் அடல்ட்டா மாறிட்டு நாங்க டெண்டையும் சேவ் பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோகு. என்னடா கலெக்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒண்ணுதான் கலெக்ட் பண்ணிருக்கேன், செகண்ட் டீமன் வேர்ல்டுக்கு போய் ரெண்டாவது கலெக்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்றாங்க. அப்பனா தேர்ட் டீமன் வேர்ல்டு டமகாமிஸ் நீங்க அடிச்சிட்டீங்களா? அப்பனா நீங்க நல்லா ஸ்ட்ராங்கான சில்ட்ரனா தான் இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க தான் டமகாமிஸ் வந்து கிரியேட் பண்ண ஆளான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா பேன்சி. அவரும் ஆமான்னு சொல்றாரு. நீங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கீங்க, அப்புறம் உங்க பவர் யூஸ் பண்ணி டீமன் கிங்கே அடிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நாங்க அந்த மாதிரி தப்பான முடிவுலாம் சம்பந்தமே இல்லாம இங்க எடுக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கடா முதல்ல இங்க இருந்து போவோம், ஆல்ரெடி போலீஸ் வந்து நம்மள அட்டாக் பண்ணாங்க, கோமாக்கு நம்ம இங்க இருக்கோம்னு சொல்லிட்டு தெரியும்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் குளோரியோ என்னையும் கூட்டு போங்கன்னு சொல்றாரு அவரு. ஆல்ரெடி எங்க பிளைட் ஃபுல்லா கிரௌடா இருக்கு, நீங்களுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா பேன்சி. நேமிக்கன் லாங்குவேஜ் நீங்க பேசுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். நீங்க 3 பாலையும் கலெக்ட் பண்ணாலுமே நேமிக்கன் லாங்குவேஜ் பேசினா அது ஓப்பன் ஆகும்னு சொல்றாரு. அப்ப நேமிக்கன் சென்றான்னு இங்க வருமானு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சு பாக்குறாவா. இங்க பிக்கல்ல பேசுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் கோகு. டேய், நான் எர்த்துல வந்து ரொம்ப நாளாச்சுடா, எனக்கு அந்த மொழிலாம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னை கூட்டு போனா உங்களால விஷலாம் கேட்க முடியாதுன்னு சொல்றாரு. டேய், இவரை கூட்டு போன்னு சொல்றாங்க. பார்த்தா அவரையும் பிளைட்ல ஏத்திட்டாங்க அவங்க. திரும்பி அரிஷ்ணு தான் காட்டுறாங்க. என்னடா போகத்துல சொல்லிட்டு மர்பா கட்டுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல தோத்துரும் தெரிஞ்சிச்சு, அதனால நான் சீக்கிரம் வந்துட்டேன்னு சொல்றான் மாஜின் கூ. எசன்ஸ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல, நம்ம இன்னொன்னு தான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். பார்த்தா மாஜின் கூ பாக்க கோமாளி மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. உடனே அடுத்து பார்த்தா அவ அடுத்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கா. இருக்க ஃபிராக்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம புதுசா கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊத்தி திரும்பி இன்னொன்னு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவ நான் எதிர்பார்க்கன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம டீப்பா வந்து இதை வந்து டிப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இல்ல 20 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆழமா இறக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 20 சென்டிமீட்டரா? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல எனக்கு ஒரு வழி இல்ல, நம்ம ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்றாங்க. டமகாமிஸ் அடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளு தேவைன்னா நம்ம இதான் பண்ணணும், வேற வழி கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அரிஷ்ணு. இந்த பிளைட்டை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். உனக்கு ஹைபி சொல்றான், இந்த இடத்துல உட்காரவே முடியலடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா வரான். பார்த்தா உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு புல்மா கட்டுக்கிட்டு இருக்கா. என்னோட பேர் நேவான்னு சொல்றாரு. நீங்க தனியாவா இருக்கீங்க? ஆமான்னு சொல்றாரு அவரும். இதுக்கு நீங்க மத்தவங்களை விட்டு இந்த இடத்த விட்டு போகலன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கை வந்து கட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்க பிடிச்சிருக்கு, அதனால தான் நாங்க இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. திரும்பி வர நம்ம வீட நல்லபடியா பாத்துக்கணும்ல, அதுக்காண்டிதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நேவா. நீங்க டமகாமிஸை கிரியேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புல்மா கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த டிராகன் பால கிரியேட் பண்ணதே வந்து நான் ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி தான் கிரியேட் பண்ணேன், ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல தான் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா கெட்ட மக்கள்லாம் வந்து இதை வந்து நல்லா கத்துக்கிட்டாங்க, இது தப்பான விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் டமகாமிஸ் ஒன்னு கிரியேட் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. டமகாமிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களால சீக்கிரம் எடுக்க முடியாது எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பேசல கோகு டென்ஷன் தான், எவ்வளவு ஸ்லோவா தான்டா போகும், சீக்கிரம் நான் போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கோகு. சரிடா இதெல்லாம் விடுங்க,
அடுத்த சண்டையில நான் தான் இறங்க போறேன், நான் சண்டை போட போறேன்னு சொல்றான் வெஜிட்டா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான் கோகு. அவனுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. நீ தான் ஒன்னு அடிச்சிட்டீல, இன்னொன்னு நான் அடிப்பேன்னு சொல்றான். உன்னை கோகு போய் கேட்கான், ஆல்ரெடி நான் தான் அது கூட சண்டை போட்டிருக்கேன், இப்ப வேற ஆள் பேர் கூட சண்டை போடலாமா சொல்லிட்டு நேவாட்ட கேட்கறான். டே 1 vs 1 யாருனாலும் இறங்கலான்டா, அது நீயா இருக்கலாம் அவனா இருக்கலாம்னு சொல்றாரு நேவா. இதை கேட்டுட்டு வெஜிட்டா என்ஜாய் பண்றான். இவனுக்கு எதுக்குடா சண்டை போட இவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு நேவா. அவங்களுக்கு காம்பட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு சுப்ரீம் காய். ஒரு பக்கம் மர்போவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கு. அவளோட சலைவாவையும் துப்புறா. பார்த்தா பெருசா ஒண்ணு கிரியேட் பண்ண ஆரம்பிக்காங்க. என்னன்னு பார்த்தா 20 சென்டிமீட்டர் அளவுல வந்து நல்லா டிப் பண்றாங்க. சரிடா சீட போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனை என்னோட பிரதர்னு கூப்பிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் மாஜின்கு. ஓகேன்னு சொல்றா ஹரிஷ்ணு. எனக்கு ஒரு பிரதர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா உள்ள வச்சு புதைக்காத, தண்ணியை ஊத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணியை ஊத்துறாங்க. சடனா பார்த்தா ஒரு பெரிய பவரே ஓபன் ஆகுது. அதுல இருந்து ஒரு பெரிய பவரே உடச்சுக்கிட்டு வெளியே வருது. என்னன்னு பார்த்தா மண்ணை மட்டும் வெளியே வருது. அதுல இருந்து அப்படியே எல்லாமே சிந்த ஆரம்பிச்சிருச்சு. பேர் என்ன வைக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாஜின் டூன்னு சொல்றா. பார்த்தா உடச்சிட்டு வருது. பார்க்க சப்பியா இருக்கு. மறுபடியும் ஹரிஷ்ணும் முழிக்கிறாங்க. என்னடா பார்க்க டிஃபரெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா வந்தோடனே கத்துறான், பவர் அப் பண்றான். பவர் அப் பண்ணிட்டு அவன் அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. சடனா கையை தூக்குறான். அவங்களும் அதே மாதிரி செய்யறாங்க. எனக்கு சாக்லேட் வேணும்னு சொல்றான். சாக்லேட் வேணுமா, அதுக்கு எங்கடா போகணும்னு சொல்லிட்டு ஹரிஷ்ணு முடிச்சுக்கிட்டு இருக்கா. இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன், ஸ்டோர்ல வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு சைபாக்கும் வந்து வேக வேகமா போய்கிட்டு இருக்கான். போயிட்டு திரும்பி வேகமா வரான். சாக்லேட்டும் வாங்கிட்டு வந்துட்டான். 2 வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த அப்படிடான்னு சொல்றாங்க. வந்தோடனே வாங்கி ஒன்னு சாப்பிடுறான். நல்லா இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் மாஜின் கூ வந்து அவங்கள சாப்பிடலான்னு பாக்குறான். அதையும் மொத்தமா வாங்கி அதையும் சாப்பிட்டே முடிச்சிட்டான். ஏன்டா இப்பெல்லாம் பண்றது, எனக்காண்டி வேணும்னு சொல்லிட்டு மாஜின் கூ கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மாஜின் டூ கட்டிக்கிட்டு இருக்கான். சரி டமா கமிஷன் ஒண்ணு இருக்கு, அதை போய் நீ அடிக்கணும்னு சொல்றான். ஓகே கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நினைச்ச மாதிரி வேலை பார்க்கும் நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்கா மறுபா. அதை செக் பண்ணத்தான் தெரியும் சொல்லிட்டு ஹரிஷ் சந்தேகத்திலேயே பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கமும் பிளைட்ல போய்கிட்டே இருக்காங்க. செகண்ட் டீமன் உள்ள டமா கமிஷன் இடத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சரின்னு சொல்லிட்டு இப்பதான் தூங்கிட்டு முழிச்சு பாக்குறாங்க. இங்க என்னன்னு பார்த்தா ஹரிஷ்ணு வந்து டமா கமிஷ் பக்கத்திலே கூட்டு போயிட்டா. இது கூட தாண்டா நீ சண்டை போடணும்னு சொல்லிட்டு பாட்டுக்கு அசால்ட்டா போய்கிட்டு இருக்கான். டே நான் சண்டை போட வந்திருக்குன்னு சொல்றான் அவன். சண்டை போடணும்னு சொல்லிட்டு டமா கமிஷ் ஒண்ணு கேக்குது. ஆமான்னு சொல்றா. ஆமான்னு சொல்லிட்டு சண்டையை தயார் பண்றாங்க. வேற ரோல் பண்ணு சொல்லிட்டு இருக்கான் மாஜின்கு. சரின்னு சொல்றான் டூ. மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ஆரம்பிச்சோன்னு அப்படி ஜம்ப் பண்ணி குதிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் ஸ்பின் சொல்லிட்டு சுத்திட்டு வந்து அடிக்கான். ஆனா தூக்கி வீசுறான். எங்கன்னு சொல்லிட்டு மாத்தி அடிக்கான். அவன் எங்க நிக்கானே தெரிய மாட்டுக்கு. டமா கமிஷ சுத்தி அடிக்கான். டமா கமிஷன் டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருக்கான். மாஜின் டூ வேற ரோல் பண்றான். நெருப்பு அடிக்கான். அதெல்லாம் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கான். இவனாலையும் கீப்பர் யூஸ் பண்ண முடியுதான்னு பாக்கான். அவனால யூஸ் பண்ண முடியுது. பார்த்தா யூஸ் பண்ணி பார்த்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் டமகாமிஸ் 2 பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. வெஜிட்டா நல்லா வார்ம் அப் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். இதான் டமகாமிஸ் சொல்லிட்டு புல்மா கேக்குறா. இதேதான் என்னடா பிக் ஸ்டாச்சு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேலஞ்ச் பண்ற முன்னாடி எல்லாம் ஓகே தான், இவனால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பேன்சி கட்டுக்கிட்டு இருக்கா. அவன் சண்டையை ஆரம்பிக்கல, ஆரம்பிச்சா உனக்கு புரியும் சொல்றா புல்மா. ஸ்ட்ராங் இவன் ஸ்ட்ராங்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பேன்சியே முழிக்கா. என்னடா டமகாமிஸ் 2 கூட சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோமா முழிக்கா. இவன் ஸ்ட்ராங்கே கிடையாது சொல்றான். ஒரு பக்கம் பார்த்தாலும் தெரியும் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா போய் டிராகன் பால் கட்டி நான் சண்டை போட வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெஜிட்டா போய் நின்னுக்கிட்டு இருக்கான். நீ குழந்தை உங்க அம்மா கூட போய் விளையாட போ, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றான் டமகாமிஸ். சண்டை ஆரம்பிச்சா உனக்கு நான் யாருன்னு புரியும் சொல்றான் வெஜிட்டா. சடனா பின்னாடி பாக்க டமகாமிஸ் என்னன்னு பார்த்தா நேவா அங்க நிக்கிறாரு. டேய் நீங்க என்ன சீரியஸா தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. டமகாமிஸ் டூடா டிராகன் பால் படம் பண்ணிட்டு இருக்கேன், சண்டே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் சண்டே ஸ்டார்ட் பண்றான். இது அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். எடுத்தோன்னே அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் கீ எல்லாம் யூஸ் பண்ணி அடிக்கிறான். பாஞ்சு அடிக்க வரான். ஆனா டமகாமிஸ் வேற லெவலா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. குதிச்சு வெஜிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் டமகாமிஸ. கீ எல்லாம் விட்டுக்கிட்டு எரிதான். போக போறதுக்கு முழிக்கானுக்கு. என்னடா இவனு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கா புல்மா. நம்மளால பாஞ்சு அடிக்க வராங்க. எல்லாத்தையும் பிளாக் பண்றான் வெஜிட்டா. ஒரு பக்கம் வெஜிட்டா மூஞ்சில ஸ்கிராட்ச போட்டு விட்டானுங்க. இங்க ஒரு பக்கம் மாத்தி மாஜின் டூ அடிக்க வரான். எல்லாத்தையும் பிளாக் பண்றான். ஒரு பக்கம் மாஜின் டூ அடிக்கணும் அவ்வளவு ஈஸி கிடையாது, கஷ்டமா தான் இருக்கு. அவன் வெளி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் டமகாமிஸ. வெஜிட்டாவை கீ போற வேற வச்சு அழுத்து அழுத்திக்கிட்டு இருக்கான். வெஜிட்டாவே அடிச்சு வீசிட்டான். அடிச்சல வெஜிட்டா தண்ணிக்குள்ள போய் விழுந்துட்டான். தண்ணிக்குள்ள விழுந்தா என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல கிராக்கான் வர ஒரு வழியா வந்துட்டான். அவன் வேற வெஜிட்டா அடிக்க போறான். ஷாக் ஆகுறாங்க. வெஜிட்டா பவர் அப் பண்ணிட்டு சடனா பாஞ்சு வெளியே வரான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். 8 மாதிரி வெளியே வரான். உனக்கண்டி வெயிட் பண்றேன்னு சொல்லி டமகாமிஸ் வரான். திரும்பியும் ஒரு அடி அடிக்கான். அடிச்சு அடுத்த செகண்ட் ஸ்ட்ரெயிட்டா கிராக்கான் வாயில போய் விழுந்துட்டான் வெஜிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா கிராக்கான் அப்படி தண்ணிக்குள்ள போகுது. அதோட முடியாது. சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் மறங்க. See you bye.